ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு ஷாப்பிங் வந்திருக்கோம். எங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் புரசைவாக்கம். நம்ம அண்ணாச்சி கடைக்கு தான். ஒரு கம்ப்ளீட் ஷாப்பிங்னாலே நாங்க சரவணா ஸ்டோர்ஸ் தான் வருவோம். அண்ட் நாங்க மட்டும் இல்ல, சென்னையில வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் வந்து சரவணா தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். இங்க வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு ஷாப்பிங் வர மாரி இருக்காது. ஏதோ ஒரு அவுட்டிங் வர மாதிரி தான் இருக்கும். ஓவர் பில்டப் பண்ணுறதால இது ப்ரமோஷன் நெனச்சிராதீங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அப்படியே உள்ள வந்தாச்சு. இது வந்து கேர்ல்ஸ் செக்ஷன். இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்ல. ஸோ இங்கேருந்து அப்படியே கிட்ஸ் செக்ஷன் போயிட்டோம். என் பையனுக்கு ஷார்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு பாய்ஸுக்கு நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாரி அழகழகா குர்தா செட்டு, 2 பீஸ் செட்டு இதெல்லாம் நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அண்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னு என் பையன கூப்பிட்டா 2 கையும் விட்டுட்டு, நல்ல காலையும் விட்டுட்டு போஸ் குடுத்துட்ருந்தான். அண்டு இந்த மாதிரி கோட் அண்ட் பிளேசர்ஸ் இதுவும் நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் கூட ரீசனபிளா தான் இருந்தது. அண்ட் இந்த பீஸ் ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். ஸ்போர்ட்ஸ் செக்ஷன் தான் வந்திருந்தோம். இங்கே இந்த கிரிக்கெட் பேட் அண்டு சைக்கிள்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. எல்லா சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருந்தது. அண்ட் அப்படியே லேடீஸ் செக்ஷன் வந்துட்டோம். காஸ்மெட்டிக்ஸு, ஃபேன்சி ஐட்டம்ஸ். இந்த செக்ஷன் வந்தோடனே என் கணவர் முகத்தில் ஒரு மரண பீதி தெரிஞ்சுது. அம்மா பார்த்து பண்ணுமா, பர்ஸை பதம் பார்த்துறாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சிந்தாமல் சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிற ஹாசினி மாதிரி சிக்கனமாக பர்ச்சேஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சிக்கனத்தை காமிச்சிட்டு இருந்தோம். இது நம்ம நெயில் பாலிஷ் செக்ஷன். இங்கே வந்தாலே நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இங்கே நல்லா க்யூட்டாக அழகாக வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து ஜுவல்லரி செக்ஷன். ஒட்டியானம், காசு மலை அப்படின்னு நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் இது கிளிப்ஸு. என் கணவர் ஒரு கிளிப் எடுத்து காமிச்சு இது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அண்ட் பேங்கிள்ஸ் அது கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. அகெயின் நம்ம செக்ஷன் ஒன்று, இயரிங் செக்ஷன். ஷாப்பிங்னு போனாலே ஒரு இயரிங் வாங்காமல் வர்றதே கிடையாது. அண்டு எங்கே போனாலும் நமக்கு பிளாக் தான் கண்ணுக்கு தெரியும். ஸோ க்யூட்டாக ஒரு பிளாக் இயரிங் எடுத்தோம். அப்புறம் அப்படியே அங்கேருந்து வந்தால் இந்த ஆக்சிடைஸ் ஜுவல்லரி, அண்ட் இது ஊசிமணி, பாசிமணி அந்த செக்ஷன். அப்புறம் கிளிப்ஸ், ஸ்டிக்கர்ஸு. அண்ட் இது வேறு யாரும் இல்லை, நான் தான். அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ தான் என் கணவருக்கு நிம்மதியாக இருந்தது, அப்பாடா கிளம்பிட்டோம் அப்படின்னு. அண்டு இது வந்து லேடிஸ் இன்னர் செக்ஷன். என் பையன் இப்போவே டயர்டாயிட்டான். நெக்ஸ்ட்டு அவனோட செக்ஷன் கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் ஜாலியாகிடுவான். அண்டு இங்கேருந்து அப்படியே ஃபுட்வேர் செக்ஷன் வந்தாச்சு. இங்கே லேடிஸ் அண்ட் ஜென்ஸ், கிட்ஸுன்னு எல்லாருக்கும் நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதையும் அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். அண்டு கிட்ஸுக்கு ரொம்பவே க்யூட்டாக வச்சுருந்தாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம். ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு இது வந்து பார்ட்டி வேர் ஃபார் லேடிஸ். அண்டு இந்த சாண்டில்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது அப்படியே நம்ம வாங்கியாச்சு. அண்ட் இந்த ஷூஸ்லாம், கட் ஷூஸ் ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஷூ நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. ப்ரைஸும் ஓகே தான். அண்ட் அங்கேருந்து நம்ம லேடிஸ் செக்ஷன் வந்தாச்சு. இங்கே நல்ல குர்த்திஸ் அண்ட் ரெடிமேட் சல்வார்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லெக்கின்ஸ் அண்ட் ஷால்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கேயும் அப்படியே பில்லிங்கை முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்ட்பேக் செக்ஷன், ட்ராலிஸ் அந்த செக்ஷன் வந்தாச்சு.
அண்ட் இங்கே லேடிஸ் ஹேண்ட்பேக்ஸ் வந்து ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ரெகுலர் பேக்ஸ், அப்புறம் இந்த லெதர் பேக் ஒன்று பார்த்தேன், இது நல்லா இருந்துச்சு. அண்ட் இதை பற்றி சொல்லியே ஆகணும், இந்த ஸ்கூல் பேக்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக வச்சுருந்தாங்க. ஸ்பைடர் மேன் இந்த மாதிரி நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வச்சு. நாங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டோம், அதனால் வாங்க முடியல. ஸோ இந்த பார்ட்டி வேர் ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்டு இந்த பேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட்டு 2000 தான். ஸோ அங்கேருந்து அப்படியே இந்த ஸ்லிங் பேக் செக்ஷன் வந்தாச்சு. அப்படியே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஸ்டேஷ்னரி செக்ஷன் அடுத்தது. நம்மலாம் படிக்கும்போது வெறும் இந்த நட்ராஜ் பென்சில், கேம்லின் பென்சில் இவ்வளோ தான். இந்த பசங்களுக்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அண்ட் இந்த யூனிகார்ன் நோட் இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் என் கொத்தமல்லிக்கு சில ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அவன் ஒரு க்ரையான்ஸ் கேட்டிருந்தான், அப்புறம் பென்சில் பாக்ஸ், அப்புறம் இந்த ஃப்ளோட்டிங் பென், இதெல்லாம் அப்படியே வாங்கி பில் போட்டாச்சு. அங்கேருந்து அப்படியே இந்த கிச்சன் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அந்த செக்ஷனுக்கு வந்தாச்சு. டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. இதுவும் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு இங்கே வந்தால் ஒரு கத்தி பார்த்தேன். போட்டால் பழப்பழம் மாதிரி புழக்கும் போல இருக்குது. நல்ல ஷார்ப்பாக இருந்துச்சு. அண்டு இது வந்து இந்த சால்ட் அண்ட் பெப்பர் டிஸ்பென்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்தாச்சு. அந்த செக்ஷன் அப்படியே பில் போட்டேன். அதுக்குள்ளே என் பையன் ஐயோ என்னை விட்டுருங்க, நான் டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓடினா மட்டும் உன்னை விட்டுருவோமா, ஃபுல் ஷாப்பிங் முடிச்சுட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு செக்ஷன் கூட்டிகிட்டு போயாச்சு. அண்ட் இது ஹோம் அப்ளையன்சஸ், ஃப்ரிட்ஜு அண்ட் வாஷிங் மிஷின், கேஸ் ஸ்டவ், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இதையும் அப்படியே கவர் பண்ணிவிட்டு வந்துட்டுருந்தோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சரவணா ஸ்டோர்ஸ் வந்து நம்ம வாங்காமல் போன பொருள்னு எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கு தான் இங்கே வர்றதே. அண்ட் இது மொபைல் செக்ஷன். நாங்கள் மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்கில் தான் இங்கே தான் அடிக்கடி வருவோம் ஷாப்பிங். அண்ட் இது வந்து இந்த ஃபிஷ் டேங்க்கில் வைக்கிற சில ஆக்சசரிஸ், இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா பார்க்குறதுக்கு இருந்துச்சு. அண்ட் இது வந்து காஸ்ட் அயர்ன் கடாய், நல்லா ஹெவி வெயிட்டில் இருந்துச்சு, தூக்க கூட முடியல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இது ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ். அண்ட் இந்த சாமி சிலையெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த விநாயகர் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல் இந்த பூஜா ஐட்டம்ஸ் அண்ட் என்ட்ரன்ஸில் மாட்டுற இந்த மாலை இதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து அப்படியே பாத்திரக்கடையில் பாத்திரக்கடலுக்கு போயிட்டோம். ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்டு பிஃபோர் மேரேஜ்லாம் பார்த்தா நமக்கு வந்து இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ், ஜுவல்லரி இது தான் வாங்குவோம். ஆஃப்டர் மேரேஜ் அது ஏன்னே தெரியல, இந்த கிச்சன் ஐட்டம்ஸை பார்த்தாலே எதையாவது வாங்கணும் போலயே இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கேயும் என் கணவர் கண்ணை காமிச்சிட்டே வந்தார், கண்ட்ரோல் தேவையில்லாததை எடுக்காத அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தார். அண்ட் இங்கே ஒரு மண்ணில் செஞ்ச ஜக்கு இருந்துச்சு. இது ஆல்ரெடி வீட்டில் இருக்குன்றதுனால அதை வாங்கலை. அண்ட் இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ், செராமிக் ஜாரு, அப்புறம் இந்த காஃபி மக்ஸ், அப்புறம் இந்த பிளேட்ஸ், செராமிக் பிளேட்ஸில் இதெல்லாம் நல்லா இருந்தது. குட்டீஸ்க்கு இருக்கிற பிளேட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் அப்படியே இங்கே வந்துட்டோம், ஸ்டீல் எஸ்எஸ் ஐட்டம்ஸ்க்கு வந்தாச்சு. இங்கே இந்த ஆயில் ஜக்கு, ஆயில் டிஸ்பென்சர் இதெல்லாம் வச்சுருந்தாங்க.
இது ஒன்று தூக்கியாச்சு. அண்டு நாட்டாம சொம்பு அதையும் அப்படியே பார்த்துட்டு இந்த சைடு வந்தோன்னா இந்த டீ ஃபில்டர்ஸ், அப்புறம் இந்த பிரியாணி டபரா, இந்த கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாக இந்த அலுமினியம் ஐட்டம்ஸ். அண்டு நான் ஒரு கடாய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ தான் கரெக்டாக ஒன்று கண்ணில் மாட்டுச்சு. எஸ்எஸ்ல நல்ல ஹெவி பாட்டமில் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். இது கரெக்டான சைஸில் இருந்துச்சு. ஸோ இதை அப்படியே தட்டி தூக்கியாச்சு. அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்துட்டோம். இங்கே இந்த ஜுவல்லரி பாக்ஸ், உடன் பாக்ஸ் க்யூட்டாக இருந்தது. இந்த மாதிரி பாக்ஸ் பார்த்தாலே வாங்கிடுவேன். இது ஒன்று அப்படியே எடுத்தாச்சு. அண்ட் இந்த பாக்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்படியே அங்கேருந்து இந்த சைடு வந்தோம்னா அங்கே ஒரு மைக்ரோ ஓவன் க்யூட்டாக நல்ல ஒரு இந்த பொம்மை ஐட்டம் மாதிரி இருந்துச்சு. அதான் அங்கே கேட்டேன். இல்லைங்க இது ஒரிஜினலான மைக்ரோ ஓவன் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லா ஃப்ளோரும் கவர் பண்ணிவிட்டு பில்லெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தாச்சு. சரவணா வந்து கட்ட பேக் வாங்காமல் வந்தால் எப்படி, அதனால் வாங்கியாச்சு. ஸோ அப்போ தான் ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கிடைக்கும். அண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ எல்லோரும் கொஞ்சம் பசியில் தான் இருந்தோம். ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு என் பையனுக்கு பிடிச்ச ஸ்ப்ரிங் பொட்டேட்டோலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வீடியோவோட எண்டுக்கும் வந்தாச்சு. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.